Hello friends, welcome to லுக்ஷிகா சமையல். இன்னைக்கு நம்ம கேழ்வரகு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்ம ஆடி மாத ஸ்பெஷல் கேழ்வரகு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஆடினாவே கூழ் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். அது எப்படி ஈஸியாக இன்றைக்கி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி, கேழ்வரகு மாவு, தயிர், வெங்காயம், உப்பு. நான் பச்சரிசியில் செய்கிறேங்க. நிறைய பேர் நொய் அரிசின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி கூழ் காசுவாங்க. அது கிடைச்சா வாங்கி செய்யுங்க, இல்லைனா பச்சரிசியே செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப்பு நம்ம அரிசி எடுத்தோன்னா அதுக்கு 3 கப் மாவு எடுத்துக்கணுங்க. இதுதான் அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 3-4 வாட்டி கழுவிட்டு கொண்டு வந்துடலாங்க. நான் குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறேன், அதனால் நான் ஊற வைக்கலை, நான் அப்படியே செய்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2-3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் கூழ் காசும் போதே அரிசியை பொங்க விட்டு செய்வாங்க. நான் குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் மாவு எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதை நிறைய பேர் புளிக்க விட்டு செய்வாங்கங்க. நான் புளிக்கலாம் விடலை, உடனே தான் கரைச்சி செய்ய போகிறேன். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கூழ் காச ஆரம்பிச்சிடலாங்க. பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணியோட அளவு 1 டம்ளர் மாவுக்கு 4 டம்ளர் தண்ணி அளவு தாங்க கரெக்டு. நான் இப்போ 10 டம்ளர் சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் ஆல்ரெடி நான் மாவு கரைக்க எடுத்துக்கிட்டேன். ஸோ 12 டம்ளர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம குக்கரில் சாதம் வேக வச்சோம்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம வேக வச்ச சாதத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சாதத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணும்போது நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக ஆகிடும் அங்கங்கே. பாருங்கள், இதே மாதிரி கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நான் ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு செய்யுங்க, நான் சொன்ன ரேஷியோவில். இப்போ நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து வந்துருச்சு. பார்க்குறதுக்கு இப்போ ரெடியான மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இது ரெடி ஆகிறதுக்கு 20-25 நிமிஷம் ஆகுங்க. எப்படி செக் பண்ணுறதுனா, நம்ம கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க. ஒட்டாமல் இருந்தால் தான் நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் இருக்காதுங்க, அதனால தான். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வரவும் ஆரம்பிச்சிச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போது கையில் தண்ணி தொட்டு அதே மாதிரி செக் பண்ணுங்கள். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாங்க. இதை ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் கூழ் கரைச்சி காமிக்கிறேன். நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும்ங்க.
இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் நான் திறந்து பார்க்குறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் எதுவுமே விடலை. நம்ம சரியாக கஞ்சி காசணுன்னா தண்ணியெல்லாம் விடாதுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் உங்களுக்கு கூழ் கரைச்சி காமிக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கரைக்கும் போது எப்பயுமே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காசும்போது உப்பு ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கும்போதே குடிக்கணும் போல் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கூழ் ஊற்றிக்கிறேன். மேலே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கூழ் குடிக்கும்போது. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க மேலே. அவ்வளோதாங்க, நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்போடு சாப்பிட்றேன். நீங்களும் கூழ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.